ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் கழுத்து பீஸ் வைக்கும்போது கிராஸ் பீஸு 1.5 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நேர் பீஸ் வெட்டினாலும் வச்சுக்கலாம், கிராஸ் பீஸ் வெட்டினா இந்த மெத்தட் வைங்க, நீட்டாக வரும். சைடு பீஸுலாம் கரெக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு குதிரை அளவு தைச்சிக்குங்க. அந்த கார்னர் வரும்போது நல்லா மடக்கி விட்டு நம்ம தையல் வச்சுருக்கோம் பாருங்கள், மடித்து அது வரைக்கும் வச்சுட்டு ஊசி வந்து உள்ளே இறக்கி விட்டு பேக் சைடு திருப்பணும். அப்போ தான் அந்த பா வந்து கார்னர் கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு. இப்போ வந்து அந்த சைடு கேப் வந்து கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சென்டரும் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் இதை மடக்கி அப்படியே ஒரு படிமான தையல் லைனிங் துணி மேலே போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிங்கனாலும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக நீட்டாக வருங்க. பாருங்கள், இப்போ லைனிங்கில் தையல் ஓட்டினதுக்கப்புறம் இப்படி திருப்பி மேலே ஒரு தையல் 2 தையல் ஒட்டிட்டோம்னா சூப்பரான பாக்கழுத்து ரெடி. இது வந்து கிராஸ் பீஸு வெட்டி எப்படி தைக்கிறதுன்னு போட்டிருக்குங்க. அடுத்தது நேர் பீஸ் கழுத்து பீஸ் கட் பண்ணி அது எப்படி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோ செட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாங்க. அந்த கார்னர் மட்டும் கவனமாக தைக்கணும். அந்த லைனிங் வந்து மேல் தெரியாத மாதிரி தையல் ஓட்டிடுங்க. அப்புறம் இன்னொரு தையல் நீட்டாக படிமானமாக ஓட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான பாக்கழுத்து ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.